மணி வந்து ராதா கிட்ட இந்த மாதிரி நகையை திருப்பி கொடுக்குறாங்க. அதை கேட்ட ராதா ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னோடனே வேறு வழி இல்லை, என்னோட வந்து சுயமரியாதை காப்பாற்றிக்கணும்னா இப்படி பண்ணி தான் அவனை சித்தி என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதை கேட்டு எல்லாம் அந்த அன்போட வேலை தான், அவன் தான் எதாவது சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. நம்ம ராதா போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒரு தங்கமான பொண்ணை வந்து அழ வைக்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு தோணுது? உனக்கெல்லாம் இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் உனக்கு கிடச்சிருக்கா, அது உனக்கு புரியலையா? அவள் அன்பு உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்துக்கெல்லாம் சொல்கிறாங்க. பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. இந்த மாதிரி வந்து பண்ணுறதுக்கு அவள் கூட பேசாமல் வந்து அவள் வேணான்னு சொல்லிவிடு, அவளாவது நிம்மதி அவங்க வீட்டில் போய் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு ஏன் ஏன் அத்தை இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு, வேறு என்ன பேசுறது, இங்கே பாரு கண்மணியே என்ன பண்ணு ஏது சமாதானப்படுத்தி இந்த நெக்லஸை கொடு, அப்படி இல்லை அப்புறம் நடக்கிறதே வேறு, நான் இங்கே இருக்கவே மாட்டேன், இந்த நிமிஷமே போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரிங்க அத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கிட்ட போயிட்டு சாரி கேட்குறாரு. சாரி கேட்டோன்னே சொல்லு கண்மணி என்னை மன்னிச்சிடுவேல அப்படின்னோடனே, ஏங்க இந்த ஒரு வார்த்தை எனக்கு போதுங்க, வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை, நீங்கள் சாரி கேட்கணும் அவசியம் இல்லைங்க, வருத்தப்பட்டீங்களா அதுவே எனக்கு போதும், நீங்கள் செஞ்ச தப்புன்னு உங்களுக்கு தோணுச்சில்ல, என்னை பேசுனது தப்புன்னு உங்களுக்கு தோணுச்சில்ல அப்படின்னோடனே, ஆமாம் கண்மணி உண்மையிலே நான் பேசியிருக்கக்கூடாது, ஏன்னா வந்து நீ அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, ஆனால் நான் ஏன் அப்படி பேசுகிறேன்னு எனக்கே தெரியல, நான் என்ன நினச்சாலும் சரி எனக்கு வந்து கோபம் தான் முன்னாடி வருது உன் மேலே, மற்றபடி வந்து உன்னை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அப்புறமா ஏன் பேசுகிறேன்னு எனக்கே தெரியல அப்படின்னோடனே, பரவாயில்லைங்க இந்த அளவு நீங்கள் சாரி கேட்டிங்கன்னா எனக்கு இதுவே பெரிய விஷயம், சரி கண்மணி அப்போ நெக்லஸை வாங்கிக்கிறல அப்படின்னோடனே, இல்லைங்க எனக்கு வேணாம், தயவு செய்து என்னை தப்பாக நினைக்காதீங்க, எனக்கு நெக்லஸ் வேணாம், அந்த நெக்லஸால் தான் உங்களுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது, அதனால் எனக்கு வேணாங்க, நீங்கள் எனக்கு எவ்வளோ மோசமாக பேசுகிறீங்க, அதுக்கெல்லாம் காரணம் இந்த நெக்லஸ் தானே, இப்படிப்பட்ட நெக்லஸ் மேலே எனக்கு ஆசை சுத்தமாக இல்லாமல் போச்சுங்க, கொஞ்சம் பார்த்தோன்னு ஆசைப்பட்டேன், ஆனால் அது கூட எனக்கு இப்போ இல்லைங்க அப்படின்னோடனே, அப்படிலாம் சொல்லாத கண்மணி ப்ளீஸ் எனக்காக வாங்கிக்கோ, என் அத்தை மனசு கஷ்டப்பட்டுவாங்கன்னா அதுக்கப்புறம் என் அம்மா பாட்டி எல்லாருமே மனசு கஷ்டப்படுவாங்க, ப்ளீஸ் அப்படி சொன்னோன்னே, சரி ஓகே ஆனால் நான் வாங்கிக்கிறேன், ஆனால் நான் போட மாட்டேன், இந்த நெக்லஸ் இங்கேயே இருக்கட்டும், எப்போ உங்களுக்கு வந்து என்னை பற்றி உங்களுக்கு அபிப்பிராயம்லாம் மாறுதோ, எப்போ நான் வந்து நல்லவன்னு உங்களுக்கு தோணுதோ அப்போ இந்த நெக்லஸ் உங்கள் கையாலே நான் மாட்டிக்கிறேன், அது வரைக்கும் நான் இந்த நெக்லஸ் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. அதை பார்த்து அன்பு வந்து கண்மணி பற்றி யோசிக்கிறாரு, கண்மணி இப்படி இருக்கா, அவள் எதை பற்றியுமே ஆசைப்பட மாட்டேங்கிறா, நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அது வந்து கண்மணியும் அன்பையும் வந்து ஏற்காடு அனுப்பணும்னு சொல்லிட்டு ராதா வந்து பிளான் பண்ணி வந்து சொல்கிறாங்க. ராஜேஸ்வரி கிட்ட அவங்க முதல்ல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க வந்து கண்டிஷனாக சொல்ல சரின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே வந்து இதை பார்த்து வந்து ஸ்வேதாவும் அதுக்கப்புறம் மயூரியும் சேர்ந்து ஏற்காடுக்கு நம்மளும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்க, பசங்க கிட்டேயே சொல்லி விட்டுறாங்க. பசங்களும் அடம் பிடிக்கிறதால வேறு வழி இல்லாமல் வந்து எல்லாருமே போகிறதா முடிவாக்குது.